வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா to plus have plus past participle of the verb. Past participle of the verbனா தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, V3 கூட சொல்லுவோம். ஸோ to plus have plus V3 இந்த ஃபார்மட்ல யூஸ் பண்றதை தான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் சொல்லுவோம். இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் நம்ம டூ இல்லாம மாடல் ஆக்சிலரிஸ் கூட யூஸ் பண்ணுவோம். லைக் would have, could have, should have, must have அப்படி. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இங்க to plus have plus V3 இந்த ஃபார்மட்ல பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்றது பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துருச்சு. சோ இப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு, இப்படி நடந்து விட்டது இன்னும் மகிழ்ந்தாரு, இப்படி நடந்துடுச்சுன்னு அவர் வருத்தப்பட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். பொதுவா எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்த இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ரூல்ஸ் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இந்த விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வழி இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ். சோ இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றப்போ, ஃபியூச்சர் பெர்ஃபெக்டோட சேர்த்து எப்படி யூஸ் பண்றது, இந்த would rather, would prefer, wish இது கூட எல்லாம் சேர்த்து எப்படி யூஸ் பண்றது, would like ஓட சேர்த்து எப்படி யூஸ் பண்றது, இப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஃபார்மட் நம்ம சொன்னோம் to have plus V3 லைக் to have visited, to have found, to have returned இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை நம்ம said, climb, expect, hate, hope இது தவிர happy, sad இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஒரு விஷயத்த நடந்து விட்டது, கிடைத்து விட்டது, படித்து விட்டேன் இந்த மாதிரி எல்லாம் அந்த விட்டேன், உள்ளது, கிடைத்து உள்ளது, கிடைத்து இருக்கிறது, கிடைத்து விட்டது இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணுவோம். ஸோ present perfect tense அப்படின்னா I, you, we, they இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் நம்ம have plus V3 யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் he, she, it இருந்தா has plus V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ அவருக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னா he has got a job, இல்ல he has got the job. ஒரு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னா he has got a job. அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா he has got the job. சோ எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம. இப்போ கிடைத்து விட்டதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னா அது எப்படி சொல்றது, சரி சொன்னாரு என்று சொன்னார் அப்படின்னா he said that இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ he said that he has got the job. இப்போ இதே விஷயத்தை தான் நம்ம பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் வச்சு சொல்ல போறோம். எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். So he said that he has got the job இருக்கு இல்லையா, இதுல that he has இந்த பார்ட்டை நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலா to have யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சோ தனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னார் அப்படின்னா he said to have got the job அப்படி கூட நம்ம சொல்லலாம். சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அப்படின்றப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றத எப்படி கன்சைஸா, கிறிஸ்பா, சிம்பிளா சொல்றது அப்படிங்கிறது தான் மேட்டர். சோ நிறைய வேர்ட்ஸை வச்சு சொல்லாம சின்னதா சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான வழி. சோ அது மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இத இவ்வளோ வேர்ட்ஸ்க்கு பதிலா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்றோம். சோ he said to have got the job அவ்வளவுதான். இப்ப அடுத்தது ஒரு பொண்ணு இருக்கா, அவ UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா எப்படி சொல்லுவோம் நம்ம, she has passed the UPSC exam. இப்ப இதே விஷயத்த அப்படி பாஸ் பண்ணிட்டதுல அவ மகிழ்ச்சி அடைகிறாள், அவ இப்ப சந்தோஷப்படுறா, அதை நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. சோ சந்தோஷப்படுறா அப்படிங்கிறப்போ she is happy சொல்லலாம், இல்ல she is glad சொல்லலாம். So she is glad that she has passed the UPSC exam. சோ இதுக்கு முன்னாடி நம்ம she is happy that, she is glad that நம்ம சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். So she is glad that she has passed the UPSC exam. இப்ப இத பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் வச்சு எப்படி சொல்றது, சொன்ன மாதிரி that she has அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு பதிலா to have யூஸ் பண்ண போறோம். So she is glad to have passed the exam. She is glad to have passed the UPSC exam. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அடுத்தது நாங்க வந்து ஒரு மேட்ச் போட்டோம், அதுல வந்து தோத்துட்டோம், அதனால அதை நினைச்சு ரொம்ப ஏமாற்றம் அடைந்தோம், டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரி அங்க போட்டியில தோத்துட்டோம் அப்படின்னா we have lost the match. அதை நினைச்சு டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? we were disappointed that we have lost the match. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த that we have ரிமூவ் பண்ணிட்டு to have னு போட போறோம், அவ்வளவுதான் இல்லையா? so we were disappointed to have lost the match. சோ இப்படி சொன்னா நம்ம வந்து இந்த இடத்துல perfect infinitive யூஸ் பண்ணிருக்கோம். so to have lost இதுதான் perfect infinite. so we were disappointed to have lost the match. இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு கொஞ்சம் போர் அடிப்பாரு யாராவது ஒருத்தர் அப்படின்னா அவரை பார்க்காத மாதிரி நடிப்போம் இல்லையா? அவர் வந்திருக்காருன்னு நம்ம கிட்ட யாராவது சொன்னா நானே அவரை பார்க்காத மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ நான் அவரை பார்க்கல அப்படின்னா I haven't seen him. நான் இன்னும் அவரை பார்க்கல அப்படின்னா I haven't seen him. அப்படி பார்க்காத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா I pretend that. so pretend அப்படின்னா பாசாங்கு பண்றது. so I pretend that I haven't seen him. சோ இந்த இடத்துல that I haven't, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறத பாருங்க. haveன்னு இவ்வளவு நேரம் இருந்துச்சு, இந்த இடத்துல haven'tனு நெகட்டிவ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ பாசிட்டிவா இருந்தா that I have ரிமூவ் பண்ணிட்டு to haveன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல நெகட்டிவ் I haven'tனு இருக்கிறதுனால இந்த that I haven't ரிமூவ் பண்ணிட்டு not to have அப்படின்னு போடுப்போம், அவ்வளவுதான். சோ I pretend not to have seen him. இப்போ நாம பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு 5 மணிக்கு நாங்க போய் சேர்ந்திருப்பேன், இந்த வெள்ளிக்கிழமை நான் வேலையில சேர்ந்திருப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு டைமை சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றது. சோ ஃபியூச்சர்ல ஒரு டைமை சொல்லி இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலை முடிந்திருக்கும், நாங்க போய் சேர்ந்திருப்பேன், அவரை நான் மீட் பண்ணி இருப்பேன், நான் இந்நேரம் வேலையில ஜாயின் பண்ணி இருப்பேன். சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வேலையை நான் 6 மணிக்கு முடிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வேலையை 6 மணிக்கு நான் முடிச்சிருப்பேன். சோ முடித்து இருப்பேன், I will have finished. ஃபியூச்சர்ல பர்ஃபெக்ட். சோ will யூஸ் பண்ணிட்டு have and third form of the verb. I will have finished this work by 6 o'clock. இதே விஷயத்தை நாம என்று நம்புகிறேன் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து சொல்ல போறோம். I hope that அப்படின்னு சேர்த்துக்க போறோம். நான் அப்படி நடக்கும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றதுனால I hope that I will have finished this work by 6 o'clock. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், that I will have இதை ரிமூவ் பண்ணிட்டு to have போட போறோம், அவ்வளவுதான். சோ that I will have ரிமூவ் பண்ணிட்டு நம்ம to have யூஸ் பண்ணோம். So I hope to have finished this work by 6 o'clock. இப்போ ஒரு என்ஜினியர் இருக்காரு, அவர் இந்த மாசம் இறுதிக்குள்ள பில்டிங்கை கட்டி முடித்திருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ கட்டி முடிக்க வேண்டியது இன்ஜினியர், எதிர்பார்க்கறது நான். சோ 2 different subjects. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துப்போம். இந்த மாச கடைசிக்குள்ள அவர் கட்டடத்தை கட்டி முடித்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். So he will have constructed the building. இத நான் எதிர்பார்க்கிறேன். So I expect that he will have constructed the building by the end of this month. சோ இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன், அவர் முடிப்பாருன்ட்டு. சோ இந்த மாதிரி இடத்துல இதை எப்படி பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் வச்சு சொல்றது? நம்ம ஜென்ரலா that he will have எடுத்துட்டு to have போடுவோம். ஆனா எதிர்பார்க்கறது நான் அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சோ he நம்ம வந்து himன்னு மாத்தி எழுத போறோம். சோ நான் யாரை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா I expect him to have constructed the building by the end of this month. சோ இந்த இடத்துல யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம், யாரை பத்தி பேசுறோம், அதை பொறுத்து நம்ம இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ண போறோம். சோ I expect him to have constructed the building by the end of this month. இப்ப நாம பார்க்க போறது பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் would prefer, would rather, wish இது கூட எல்லாம் சேர்த்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. would prefer, would rather இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. சோ அந்த வீடியோல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நாம வேற ஒருத்தர்கிட்ட என்ன விரும்புறோம், அவங்க என்ன செய்யணும்னு விரும்புறோம் அப்படின்னு நம்ம பேசுறப்போ பொதுவா அது பிரசன்ட் டென்ஸா இருந்தா கூட அந்த would prefer யூஸ் பண்றப்போ இல்ல would rather யூஸ் பண்றப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதே விஷயத்த ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயம், அது இப்படி நடந்திருக்கலாம்னு நான் இப்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்த நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். would prefer வச்சு சொல்றப்போ எப்படி நம்ம பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப அவ என்னோட தங்கி இருந்திருக்கணும்னு இப்ப நான் விரும்புறேன். சோ அப்ப ஏற்கனவே தங்கி இருந்திருக்கணுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதை நம்ம இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். சோ I wish
she had stayed with me. இல்ல அதே would prefer வச்சு சொல்றதா இருந்தா I would prefer she had stayed with me. இல்ல I would rather she had stayed with me. இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இத நாம perfect infinitive வச்சு சொல்றப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல மேட்டர் என்னன்னா she had stayed இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கு. நான் விருப்பப்படுறேன் அவ என்னோட தங்கி இருந்திருக்கணும்னு. சோ ஷீயை நம்ம வந்து ஹர்ன்னு மாத்த போறோம். சோ ஐ விஷ் ஹர். அதே மாதிரி had stayed வந்து to have stayed அப்படி நம்ம மாத்த போறோம். சோ ஐ விஷ் her to have stayed with me. இல்லைன்னா ப்ரிஃபர் வச்சு சொல்றதா இருந்தா I would prefer her to have stayed with me. I would rather her to have stayed with me. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னா நீ அப்ப உண்மையை சொல்லி இருந்திருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பொய் சொன்னது பாஸ்ட் டென்ஸ். சோ யூ ஹேட் டோல்ட் மீ த ட்ரூத் அப்படின்னு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் யூ ஹேட் டோல்ட் மீ த ட்ரூத். இல்லைன்னா ஐ விஷ் யூ ஹேட் டோல்ட் மீ த ட்ரூத் இப்படி நம்ம சொல்லுவோம். இதுல யூ ஹேட் டோல்ட் மீன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம to have told அப்படின்னு நம்ம சொல்றோம். You had told you to have told me the truth அப்படி நம்ம மாத்த போறோம். I prefer you to have told me the truth. இல்லைன்னா I wish you to have told me the truth. இல்லைன்னா I would rather you to have told me the truth. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ நாம would like ஓட perfect infinitive எப்படி சேர்த்து பேசுறது அப்படின்னு சொல்ல போறோம். பொதுவா would like அப்படின்றது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஏதாவது ஒன்று ரெக்வஸ்ட் பண்றப்போ பொலைட்டா சொல்றதுக்கு நம்ம வந்து would like யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா I want 2 tickets அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கொஞ்சம் பொலைட்டா சொல்லணும் அப்படின்னா I would like to book 2 tickets இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ would likeன்றது நமக்கு என்ன வேணும் இல்ல ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்றதுக்கு இதுக்குதான் நம்ம வந்து would like யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இருக்காரு, அவரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் ஆசைப்படுறேன் நான் அவரை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஐ வுட் லைக் டு மீட் த ஆத்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அந்த ஆத்தர் வந்துட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் அவரை மீட் பண்ணிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரெக்ரெட் பண்றோம். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம இப்போ ரெக்ரெட் பண்றோம். அப்ப தெரிஞ்சிருந்தா நான் பார்த்திருப்பேன், நான் அதை வந்து பாக்குறத மீட் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வுட் லைக்கோட பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் சேர்த்து யூஸ் பண்ண போறோம். So I would like to have met the author அப்படி நம்ம சொல்ல போறோம். So to have met, so thatல meet இருக்கு இல்லையா? So அதோட third form வந்து met. So I would like to have met the author. So இதே மாதிரி தான் ஒரு விஷயம். அப்படி ஆஃபர் போட்டிருந்தாங்களா தெரிஞ்சிருந்தா நான் வாங்கி இருந்திருப்பேனே. So I would like to have bought it. இப்படி ஒரு காம்படிஷன் நடந்ததா அப்படி தெரிஞ்சிருந்தா அவ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பா. So she would like to have participated in the competition. So இந்த மாதிரிலாம் நம்ம would like ஓட perfect infinitive சேர்த்து யூஸ் பண்ணலாம். பட் would like பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதுல நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நாம perfect infinitive இத past மீனிங்ல future perfectோட would prefer, would rather, wish அப்புறம் would like இது கூட எல்லாம் சேர்த்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.